அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்குது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் 16/10/2025, அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 4/2025. அப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் 2708 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த பேக்லாக் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி எல்லாம் சேர்த்து டோட்டலாக 2708 வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த ரெண்டுலேயும் இந்த போஸ்டிங் வந்து போட போகிறாங்க. அப்போ இந்த 2019 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது அதுக்கப்புறமா இந்த 4000 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது 2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது 14/3/2024. அதுக்கப்புறமா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு 16/10/2025. அப்போ இதுக்கான ஜிஓ வந்துட்டு எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/10/2025. அதாவது இதை ஜிஓவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு கேன்சல் த நோட்டிஃபிகேஷன் 2024 அந்த நோட்டிஃபிகேஷன், அதே போல் 14/3/2024. ஸோ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு புதியதாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2708 வேக்கன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், 2708 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் மோடு, அதாவது லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நாளை, அதாவது 17/10/2025 ஸ்டார்ட் பண்ணி 10/11/2025. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. டோட்டலாக ஒரு 23 டேஸ் கிட்ட வந்து கொடுத்துக்குறாங்க. அப்போ இது வந்து ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துக்குறாங்க. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி அப்ளைடு, ஏற்கனவே அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே திரும்ப ஹாவ் டு அப்ளை அகைன் எ ஃப்ரெஷ், சரிங்களா. அவங்க வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பண்ண வேண்டாம், மற்றது எல்லாமே அவங்க வந்துட்டு இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதையுமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அப்போ ஏற்கனவே இந்த ஆர்டர் இல்லையா, ஏற்கனவே உள்ள அந்த பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த புது ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுருக்குறாங்க. அப்போ இதில் ஸ்கேல் பே பார்த்திங்கன்னா 57,700 to 1,82,400 லெவல் 10 உள்ள வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வருவாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 2708. ஓகே, அதாவது இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி 72, ஷார்ட் ஃபால் 3. ஓகே, கரண்ட் வேக்கன்சி 2630. டோட்டலாக 2708 வேக்கன்சிஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. அப்போ முக்கியமான டேட்ஸ் இருக்குது இதில். அப்போது நோட்டிஃபிகேஷன் 16/10 அப்ளை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு 17/10/2025. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/11/2025. அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க. 11, 12, 13 3 days டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20/12/2025, அதாவது டென்டேட்டிவாக கொடுத்துக்குறாங்க கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இல்லையா. 20/12/2025 இந்த எக்ஸாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். அப்போ இந்த வருடத்துக்குள்ளே எக்ஸாம் வந்துட்டு வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேக்கன்சிஸ் இந்த பேக்லாக், ஷார்ட் ஃபால், அதுக்கப்புறமா கரண்ட் வேக்கன்சிஸ் எல்லாம் சேர்த்து
2708 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து அந்த பேக்லாக் வேகன்சி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது. அதில் எஸ்டியில் ஒரு 5 இருக்குது. ஜென்ரல் டர்ன் டிஎஃப்ல ஒரு 1 வேகன்சி இருக்குது. எஸ்டி உமனில் 1 இருக்குது. அடுத்தபடியாக ஷார்ட் ஃபாலில் கெமிஸ்ட்ரியில் 1, அதுவும் எஸ்டியில் ஒன்று இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வேகன்சிஸ், இப்போ கரண்ட் வேகன்சிஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இதில் தனித்தனியாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு வேண்டியது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 187 வேகன்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 187லையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஜென்ரல் டர்ன் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. சரிங்களா? அப்போ இதில் ஜென்ரல் டர்னில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. 31. சரிங்களா? இது வந்து ஜென்ரல் டர்ன். அதுக்கப்புறமா உமனுக்கு தனியாக வேகன்சிஸ் 13, பிசியில் அப்போ 26, உமன் 12. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் இவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு இதில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 187 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக வரிசையாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 406, அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸுக்கு 103. சரிங்களா? அதுக்கப்புறமா ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 61 சப்ஜெக்ட்டுக்கு இந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் கரண்ட் வேகன்சிஸ் 2630. சரி, அதுக்கப்புறமா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறமா ஹாரிசன்டல் ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறாங்க. பிஎஸ்டிஎம்க்கு தனியாக கொடுத்துக்கிறாங்க. ஜிஓ நம்பர் இதில் 82, ஜிஓ நம்பர் 16. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இந்த போஸ்ட்டையுமே இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் 4% ஹாரிசன்டல் ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவங்களுக்குமே இதில் வந்துட்டு ரிசர்வேஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் கம்யூனிட்டி, இதில் கேண்டிடேட்ஸ் டு நாட் பொசஸ் எனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மே சூஸ் டு கன்சிடர் அண்டர் எம்பிசி. அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இல்லைன்னா எம்பிசியாக அவங்க வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்தபடியாக ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா யார் கூட வர்றாங்க? who identify themselves as female shall be considered against both 30% reservation for women as well as 70% reservation for the general category, both men and women. ஸோ இதுலேயும் வர்றாங்க, ஜென்ரல் கேட்டகரியிலையுமே அவங்க வந்துட்டு வர்றாங்க. அடுத்தபடியாக குவாலிஃபிகேஷன் இதில் பாருங்கள், ஏஜ் பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அதே போல் இதில் வந்து கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டிலே ஆகிருக்கு இல்லையா, 2 வருஷம் டிலே ஆகிருக்குது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 14/3/2024 அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியில் 55% மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 5% வந்து ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம்? அப்போ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. 55ல் 5%. சரிங்களா? அப்போ முக்கியமாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து 55% மார்க்ஸ் எடுக்கணும், ரிலாக்ஸேஷன் ஒரு 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்று நெட்டு இல்லைன்னா ஸ்லெட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா பிஹெச்டி அவங்க வந்துட்டு முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்போது இதில் ஏதாவது ஒன்று எலிஜிபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று நெட்டு ஸ்லெட்டு பாஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா பிஹெச்டியே வச்சுருக்கணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். இது இருந்தாலே போதும், நீங்கள் என்ன செய்யலாம், எந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம். சரிங்களா? அதில் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது பிஹெச்டி வந்துட்டு எப்போ முடிச்சிருந்துன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன், 2009 ஒரு ரெகுலேஷன்ஸ் உண்டு, 2016 ஒரு யூஜிசி ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க. அது 2009க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓப்பனாக இருந்தது.
ஆனால் 2009க்கு அப்புறமா யூஜிசி ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. அந்த பிஹெச்டியினுடைய ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. எக்ஸாமினர் எவலுவேட் பண்ணணும், 2 எக்ஸாமினர் வந்து தீசிஸை எவலுவேட் பண்ணியிருக்கணும், அதே போல் ஓப்பன் வைவா வந்து வச்சுருக்கணும், அப்படி ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. 2016 ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர்றாங்க. ரூல்ஸ் வந்து இன்னும் வந்து கடினமாகுது. ஸோ அதுதான் வேற எதுவுமே கிடையாது. 2019 ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க, 2016 ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே பிஹெச்டியினுடைய அந்த ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ரூல்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ 2009க்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு இதில் வந்து எக்ஸப்ஷன். சரிங்களா, இந்த நெட்டு ஸ்லெட்டு அதில் வந்து எக்ஸம்ஷன். அதுக்கப்புறமா இந்த 2009 ரூல்ஸு 2016 ரூல்ஸில் பிஹெச்டி முடிச்சிருவங்களுக்கு இந்த பிஹெச்டி இந்த நெட்டு ஸ்லெட்டில் இருந்துட்டு எக்ஸம்ஷன். இவங்க வந்துட்டு என்ன செய்ய வேண்டாம், நெட்டு ஸ்லெட்டு பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது ரெகுலர் மோடில் அவார்ட் ஆகிருக்கணும், அட்லீஸ்ட் 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வந்து அதை தீசிஸை எவலுவேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுலேயுமே அதே தான், பிஹெச்டி டிகிரி ஹேஸ் பின் அப்டைன் ஃப்ரம் ஃபாரின் யூனிவர்சிட்டி. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து பிஹெச்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாப் 500 அந்த யூனிவர்சிட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இந்த குவாக் குவாரலி சைமன்ஸ், த டைம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், த அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் சாங்கையோ டாங் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க வந்து ஒரு ரேங்க் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். சரி, அந்த ரேங்க்குள்ளே 500க்குள்ளே வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஸோ அவங்க வந்து எலிஜிபிள், அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், எந்த எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா. அதுக்கப்புறமா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 15 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்க வேலை பார்த்துருக்கலாம், அதாவது அவங்க வேலை பார்த்ததுல வந்துட்டு 10, 11, 20, 25 வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க அப்லோட் பண்ணலாம். சரிங்களா. அப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் உள்ளதை கவுண்ட் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுவுமே நீங்கள் அந்த ஜிஓவில் பார்த்துக்கிடுங்க, அது இது வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லைன்னா போஸ்டிங் ஆன 2 வருஷத்துக்குள்ளே அந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தபடியாக எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 600 வந்து கொடுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அதாவது எஸ்சி, எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 300. சரிங்களா, 300 ருபீஸ் வச்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்ளை பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அடுத்தபடியாக எஸ்எம்எஸ் அலர்ட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வில் பி சென்ட் டு த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஆன்லைன் பேமெண்ட் மோடையும் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்தபடியாக டிப்ளமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அது யூஜி சர்டிஃபிகேட், பிஜி, எம்ஃபில், ஸோ அதில் உள்ள கன்சாலிடேட் டிகிரி சர்டிஃபிகேட், பிஎட் சர்டிஃபிகேட், எம்எட் சர்டிஃபிகேட், பிஹெச்டி டிகிரி, வைவா வாஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி, அடுத்து நெட் ஸ்லெட் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள். அடுத்தபடியாக ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு ஜிஓடைய எவிடன்ஸை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் ப்ரூஃப், அடுத்தபடியாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அடுத்தபடியாக இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெஸ்ட் லெக்சர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை பார்த்தாச்சுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வைக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கான ஐடி கார்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட். அடுத்தபடியாக இந்த
இதில் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டர்ட் பை த யூஜிசி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் assistant professor working in aided private colleges subject to the outcome of the writ appeal filed by the government against the orders passed has to be obtained from the competent authority and uploaded annexure 4. அப்போ கெஸ்ட் லெக்சராக இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம், இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸில் வேலை பார்த்தாலும் வாங்கலாம், எய்டட் காலேஜஸில் வேலை பார்த்தாலும் வாங்கலாம், ப்ரைவேட் காலேஜஸில் வேலை பார்த்தாலும் வாங்கலாம். ஸோ அதற்கான இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 4ல் கீழே கடைசியில் இருக்குது. அடுத்தபடியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் கொடுத்துக்கிறாங்க, அது அப்லோட் பண்ணணும். அடுத்தபடியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா அனெக்சர் 1 and 2ல் கடைசியில் இருக்குது. அதே போல் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருக்குது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அனெக்சர் 3ல் வந்து இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா கம்பல்சரி தமிழ் பேப்பர் 50 மார்க்ஸு, சரிங்களா, அது வந்து குவாலிஃபைங் பேப்பராக வச்சுருக்கிறாங்க. விச் வில் நாட் பி இன்க்ளூடட் ஃபார் ரேங்கிங்க்கு தமிழ் மார்க் வந்துட்டு வராது. அதுக்கப்புறமா the marks for written examination and multiple choice questions shall be fixed as 200 and 30 marks. சரிங்களா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 150க்கு MCQ, அதுக்கப்புறமா 50 வந்து டிஸ்கிரிப்டிவ் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 30 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 15 மார்க்கு, இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்ஸ். ஸோ அப்படி வச்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த பார்ட் 1 இதில் வந்து பார்ட் பி பேப்பர் 2, ஸோ அதற்கான அந்த ஸ்கீமுமே கீழே கொடுத்துக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க். அப்போ அதில் பேப்பர் 1, அப்போ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ், இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் தான் இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ், அது வந்து 30 மார்க்ஸு. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, அதாவது அந்த கோர் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அப்போ டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் 1 hour ஆஃப்டர்நூனில் 1 hour வைக்கிறாங்க. அது வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின். அப்போ 1 எஸ்ஏ டைப் கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுக்குறாங்க. 5ல் ஒரே ஒரு எஸ்ஏ மட்டும் எழுத வேண்டியிருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா 100 எம்சிக்யூ 1.5 மார்க்கு, அப்போ 150 மார்க் வந்துடுது. எஸ்ஏ டைப்புக்கு ஒரு 50 மார்க். அடுத்தபடியாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 15 மார்க்ஸ் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 மார்க்ஸ். சரிங்களா, மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் போடுறாங்க. இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ். சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸு. அதுக்குமே எப்படி எந்த ஸ்கீமில் கொடுப்பாங்க அதையுமே கீழே கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், அந்த வைவா ஓஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ரெலவெண்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் மெட்டீரியல், அதுக்கு 5 மார்க்ஸு. டெலிவரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ப்ரொஃபிஷியண்டாக இருக்காரா, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 15 மார்க்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறமா இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் வெயிட்டேஜ் மார்க்ஸ் கிவன் ஃபார் தி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது இந்த இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்ஸ் வைக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 15 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 230 மார்க்ஸ் வருது. அடுத்தபடியாக இதில் வந்து சிலபஸுக்கான இந்த கெசட் வந்து இதில் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். என்னென்ன சிலபஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். அதுக்கப்புறமா என்னென்ன சப்ஜெக்ட் அண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்ன, கெமிஸ்ட்ரி இந்த இருக்குது. அடுத்தபடி இதில் நிறையா சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அப்போ இதில் என்னென்ன இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி 187, இங்கே 7+1 டோட்டலாக 195 வேக்கன்சிஸ் இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ. சரிங்களா, அதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போவே பார்த்துட்டோம். ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாமினேஷன் மார்க் வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக இன்டர்வியூ
இல்லையா, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு வந்து 15 மார்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தபடியாக ப்ரொவிஷனல் செலெக்ஷன், அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும், சரிங்களா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் pertaining to the following education qualification. இதை பாருங்கள். A merit list of candidates will be prepared based on the marks secured in the written examination, weightage and interview marks taken together by following rule of reservation of appointment after due verification all original certificates. அப்போ இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, வெயிட்டேஜ் இருக்குது, இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்கள கூடுவாங்க. அப்போ கண்டிப்பாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும், 10th 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஎட், எம்எட், அடுத்தபடியாக பிஹெச்டி டிகிரி, நெட் ஸ்லெட், எவிடன்ஸ் ஈக்குவலன்ஸ் ஃபார் இந்த எவிடன்ஸ் ஜிஓ ஃபார் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், கண்டக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் ப்ரூஃப் நோ அப்ஜெக்ஷன், டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். அடுத்தபடியாக இந்த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக டிக்ளரேஷன் ரிகார்டிங் கிரிமினல் கேசஸ் ஆர் டிசிப்ளினரி கேசஸ், ஏதாவது கேசஸ் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணும்போது தெரிவிக்கணும், ஸோ அப்படிங்கிற பாயிண்ட்டையுமே இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடி அப்லோட் பண்ணும்போது என்னென்னலாம் ரெடியாக வச்சுருக்கணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ, வேலிட் இமெயில் ஐடி, என்ன ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும், சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்டு, ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டு, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷன் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேஷன், ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் கேன் பிரிண்ட் சேவ் தேர் அப்ளிகேஷன் இன் பிடிஎஃப் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ் இந்த எஸ்எம்எஸ், சில எஸ்எம்எஸில் இல்லைன்னா மெயிலில் வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் 10/11/2025. ஸோ அப்போ எந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே அப்ளை பண்ணணும், அதனால் எல்லாருமே கண்டிப்பாக உடனடியாக அவங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.